பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத் அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا صدق الله العليم. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தொடர்பு எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் கண் சிமிட்டும் நேரத்திலும் கூட எங்களுக்கு இருக்கிறதின் மூலமாகத்தான் சில பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு வெளியேறும். மனிதனுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துறது, பாதங்களை ஸ்திரப்படுத்துறது, நஃப்ஸ நிம்மதியால் சந்தோஷத்தால் அமைதியால் நிரப்புறது அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வை கொண்டு தான். எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் எங்களை பார்க்குறான், எங்களுடைய துவாக்களை கேட்குறான், நிலைமைகளை அறிகிறான், நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்கிறதையெல்லாம் உற்று நோக்கிறான். அவன் எங்களுக்கு உதவி செய்கிறான். எங்களோட பகைவர்களுக்கு எதிராக அவன்தான் உதவி செய்யக்கூடியவன் என்ற இந்த சிந்தனையின் மூலம் மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், ராஹத், கண்ணியம் எல்லாமே கிடைக்கும். இதற்கு தான் சொல்கிறது மஅய்யத்துல்லா. மஅய்யத்துல்லா, அல்லாஹ் தன்னுடன் இருக்கிறான். மூமினான அடியார்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் இருக்கிறான். அவனுடைய முத்தகீனான நண்பர்களுடன் அல்லாஹ் எல்லா நிலைமைகளிலும் இருப்பான். உலகம் மறுபக்கம் புரண்டாலும் கூட, பலவிதமான தடைகள், பல கிரைசிஸான இக்கட்டான நிலைமைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு உடனடியாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சில நடக்கக்கூடிய விடயங்களை வைத்து நாங்கள் எங்களுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வோம் என்றிருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பல. இதனால தான் தன்னுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடும் கோலன், மிகவும் மோசமானவன், அந்த ஃபிரௌன் இடத்துல 2 பேரும் போங்க, இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, அவன் எல்லை மீறி இருக்கிறான், ஃபகூலா லஹு கௌலன் லையினன், அவனிடத்தில் போயிட்டு நீங்கள் மிகவும் நளினமான முறையில் பேசுங்க, லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அவன் படிப்பினை பெறுவான் அல்லது அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ்வுடைய கதிரில் இருக்குது உண்மையிலே ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றாலும் கூட எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது, அவர்களுடைய விடயத்தில் முயற்சி செய்கிறது. எவ்வளோ மோசமான குடும்பமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான அண்டை வீட்டாராக இருந்தாலும், எவ்வளோ மோசமான சமூகமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் அவர்களோட நல்லமாக நடந்துக்கோங்க, உங்களுடைய கடமையை செய்யுங்க. அந்த நேரம் இந்த 2 பேரும் ஹஸரத் மூசா, ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலா ரப்பனா இன்னனா நஹாஃபு ஐ யஃப்ருத அலைனா, எங்களுக்கு பயமாக இருக்குது அவன் எல்லை மீறி செயல்படுவான், எங்களை மிகைத்து போவான், அவ் ஐ யத்கா, அல்லது அவன் வரம்பு மீறி போவான், எங்களோட மோசமாக நடந்து கொள்வான் என்ற பயம் இருக்குது. அல்லாஹ் சொன்ன பதில், காலலா தஹாஃபா, நீங்கள் 2 பேரும் பயப்படாதீங்க, இன்னனி மஅக்குமா, நான் உங்கள் 2 பேரோடையும் இருக்கிறேன். இது தான் எங்களுக்கும் தேவை. எப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வழிபட்டு வாழ்வோமோ, எங்களுடைய தேவைகள், இச்சைகள், ஆசைகளையும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அமைச்சு கொள்வோமோ, அல்லாஹ் எங்களோட இருப்பான். இந்த மஅய்யத், அல்லாஹ்வுடன் நாங்கள் இருக்கிறது, அல்லாஹ் எங்களோட இருக்கிறது, இது தான் எங்களுக்கு அவசியம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி மஅக்குமா அஸ்மஉ வ அரா, உங்கள் 2 பேரையும் நான் நல்ல முறையில் பார்க்குறேன், அதே மாதிரி கேட்குறேன்
இப்போ இதுதான் எங்களிடத்துலையும் வரணும். அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் என்ன கேட்குறான் என்ற விடயங்களை அறிகிறான். இது ஒரு பலகீனமான மனிதனையும் உறுதிப்படுத்தும். இந்த சிந்தனை பலகீனமானவரையும் உறுதிப்படுத்தும். முறிந்து உடைந்து போனவரையும் உறுதியாக்கும். உலகத்தில் ஏற்படக்கூடிய பயங்கள், பொருளாதார நெருக்கடிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இருள்கள், இவைகள் அனைத்தையும் நீக்கிவிடும். இதனால தான் அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் யாரெல்லாம் அவங்களுடைய ரிசாலத்துக்காக வேண்டி, தூதுவத்தை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி உதவி செய்யலையோ அவர்களை பார்த்து இல்லா தன்சுரூஹு, நீங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஃபகது நஸரஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு உதவி செஞ்சு விட்டான். இத் அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, அந்த மக்கள் காஃபிர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியில் இருக்க விடல, அவங்கள வெளியாக்கினாங்க. அந்த நேரம் குகையில் போயிட்டு ஒளிந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயப்படுறாங்க. சானியஸ்னைனி இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சாஹிபுக்கு சொன்னது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள் இந்த குகையிடத்தில் வந்துட்டாங்க, இப்போ காலை உயர்த்தினாங்கன்னா எங்களை காண்பாங்க, பயப்படுறாரு சொல்கிறாங்களா. தஹ்சன், நீங்கள் பயப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் பாவம் செஞ்சுட்டு, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டு, தொழுகை வீணடிச்சுட்டு, அல்லாஹ்வுடைய திக்ரில் சிந்தனைகளில் ஈடுபடாமல் எங்களுடைய காலங்கள் நேரங்களை கழிச்சுட்டு அல்லாஹ் எங்களோட இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு மடத்தனம். நாங்கள் நல்லோர்களாக இருந்து, அல்லாஹ்வுக்கு வெளிப்பட்டவர்களாக இருந்து, பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு இருந்து இக்கட்டான நிலைமையில் இன்னல்லாஹ மஅனா என்று சொல்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஅயத், அவனுடைய தொடர்பு உடன் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வந்துச்சு? அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தொடர் ஆயத்தில் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சக்கீனத்தை இறக்கினோம். அல்லாஹ் நிம்மதிய சந்தோஷத்தை அவருடைய உள்ளத்தில் போடுகிறார். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு விளங்காத ஒரு படையினரை கொண்டு, ஒரு ஃபோர்ஸஸை கொண்டு அவருக்கு உதவி செஞ்சான், உறுதிப்படுத்தினான். வஜ்ஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா. காஃபிர்களுடைய வார்த்தையை, கலிமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கீழ்த்தரமானதாக ஆக்கி அல்லாஹ்வுடைய கலிமாவை மேலோங்க செஞ்சான். வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. அல்லாஹ்வுடைய வார்த்தை கலிமா அதுதான் உயர்ந்தது. வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களையும் மிகைத்தவன், ரொம்ப நுணுக்கம் உள்ளவன். நாங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றி நிறைய பேசுகிறோம். எங்களுக்கு அல்லாஹ் சம்பந்தமான ஈமான் இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் எங்களை போல மடையர்கள், எங்களை போல அறிவினர்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். காரணம் என்னன்னா, நாங்கள் இன்னும் அல்லாஹ்வை அறியலை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னக்கும் அலா பையினத்தின் மின் ரப்பிக்கும் மாலம் தல்ஹர் ஃபீக்கும் சக்கரத்தான், சக்கரத்துல் ஜஹல் வ சக்கரத்து ஹுப்பிலாஷ். உங்களுக்கு ரெண்டு விதமான மயக்கம் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் நேரான பாதையில் இருக்கிறீங்க. அதில் ஒன்று மடமை என்ற போதை, அது அல்லாஹ்வை அறியாத போதை. இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வை அறியலை, அது தான் பெரிய மடமை. அல்லாஹ்வை அறிவோம் என்றால் இந்த வஸ்துக்கள் எல்லாமே எங்களுக்கு சிரிசித்தான். பெரும் பெரும் பயங்கரமான ஆயுதங்களும் செயலிழந்து போயிடும். அதெல்லாம் செயலாக்குறவன் அல்லாஹ் தான். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது வாளினால் மட்டும்தான் வேலை நடக்கும். இந்த பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கணும். சொல்கிறாங்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குன்து மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கார். குகையில் நான் இருந்தேன் ரசூலாவோட. ஃபரஐது ஆசார் அல் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்களுடைய அடையாளங்களை, அவங்க கிட்ட வந்தது எல்லாம் நான் கண்டேன். கொல்து யா ரசூலல்லாஹ், யா ரசூல்லா லவ் அன் அஹதஹும் ரஃபா கதமஹு ரஆனா. அவர்கள் ஒருவர் பாதத்தை தூக்கினாருண்டா
எங்களை கண்டு கொள்வார். கால மா லன்னு கபீஸ் நெய்னி அல்லாஹு சாலிசுஹுமா. இது புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இது கேட்குறாங்க, அபூபக்கர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேருடன் 3ஆமவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே இந்த அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற மஇயத் எங்களை எல்லா விதத்திலையும் உறுதிப்படுத்தும், எங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் எல்லா விதமான பயத்துக்கும் எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் போதுமானவனாக ஆகிடுவான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயம் எங்களுக்கு புதிதல்ல. அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் அவர்களை நெருப்பில் இருந்து பாதுகாத்தான். ஹசரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நண்பனாக இருந்தாங்க, ஒரு நபி. அவங்க எல்லா நேரத்தையும் அல்லாவை அழைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஷுஆராவில் எல்லாமே அவர்களை பற்றி கூறியிருக்கிறார். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னால் அவங்களோட கூட்டத்தை விட்டுட்டு போனாங்க, இந்த கூட்டத்தோட தலையடிக்க இயலாதுன்னு சொல்லி. அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிறான். வதன்னூன், இங்கே துன்னூன் என்று சொல்கிறது ஹசரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்தஹப முகாதிபன், அவர் கோபப்பட்ட நிலைமையில் போகிறார். ஃபலன்ன அல்லை யக்திர் அலைஹி, அவர் நினச்சி கொண்டு இருக்கிறாரு அவரின் மீது யாரும் ஆற்றல் பெறவில்லை என்று சொல்லி. ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி, அல்லாஹ் சோதித்தான். அவர் மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனார். அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே 3 இருள்களில் இருந்து கடைசிக்கு அல்லாவை அழைத்தார். அன்லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எல்லா வணக்கத்துக்குரியவன் நீ தான், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உண்டானவன். எப்போ அவர்கள் அல்லாவை அழைத்தாங்களோ, அல்லாவை அழைத்த உடனே ஃபஸ்ட் ஜப்னா லஹு, அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் அவருக்கு பதிலளித்தோம். காரணம் என்ன? அவர் தொடர்ந்து அல்லாவை அழைக்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வுடன் இருந்தார். இப்போ ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டார், அல்லாவை அழைத்த உடனே அல்லாஹ் பதில் கொடுத்தார். ஆனால் நாங்கள் செய்கிற மட்டுக்கம் செய்கிறது தவறுகள், அல்லாஹுக்கு மாறுபாடு செய்கிறது இரவு பகலாக. இப்போ நாங்கள் நினைக்கிறது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் கபூலாகணும். கபூலாகக்கூடிய நிபந்தனை எங்களிடத்தில் இல்லை, எங்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை. நாங்கள் வெறுமனே மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு தான் அழைக்கிறது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை போல் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துக்கு பிறகு மறுவாழுமாறு செய்கிறது. இந்த வாழ்க்கை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அல்லாஹ் சொல்கிறான் அவருக்கு பதிலளித்தோம், அவருடைய கவலையில் இருந்து அவரை நாங்கள் பாதுகாத்தோம். வகதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் நாங்கள் மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்போம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கடமைகளை நிறைவேற்றும் காலமெல்லாம் எங்களோட இருக்கிறான். இன்னி மஅக்கும் வக்கால அல்லாஹு இன்னி மஅக்கும், எங்கள் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களுடன் இருக்கிறேன். ல இன் அகம்துமுஸ் ஸலாத்த, ஆனால் நிபந்தனை நீங்கள் தொழுகை நிலைநாட்டணும்னா அதனுடைய நிபந்தனைகளை பேணி சீரான முறையில் நேரத்துக்கு அதற்குரிய நிறைவு கொடுக்கணும். ஆத்தைத்துமுஸ் ஜக்காத், 2வது நிபந்தனை நீங்கள் ஜக்காத்தை சரிவர கொடுக்கணும். ஆமன்தும் பிருசுலி, என்னுடைய தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். அஸ்ஸர்துமூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். தூதர்களுக்கு உதவி செய்யணும்னா அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யணும். அக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கணும்னா நீங்கள் சதக்கா கொடுக்கணும். இப்படி நீங்கள் செய்வீங்கண்டா நிச்சயமாக அல்லாஹ் அவங்களோட இருப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. இப்படி அல்லாஹ்வுடைய நண்பனாக நாங்கள் மாறிவிடணும். அல்லாஹ்வுடைய நண்பனாக எப்போ ஆகிடுவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவர்களுடைய யுத்தம் தொடுப்பான். மன் ஆதாலி வலியன், ரசூலா சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. யார் என்னுடைய ஒரு வலியுடன் என்னுடைய நண்பனுடன் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வார்களோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரோட நான் யுத்தம் தொடுப்பேன். வமா தகரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்து அலைஹி, அடியான் என்னிடத்தில் மிகவும் நெருங்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குமென்றால் நான் ஃபர்லாக்கிய வணக்கங்களை கொண்டு தான் நெருங்க முடியும். எதை நான் ஃபர்லாக்கினோனோ அதனை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றணும். அத்துடனே அல்லாஹ்வுடைய தொடர்பு நெருக்கம் ஏற்படுறதுக்கு வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு, நஃபில்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்கோணும். இறுதியில் அந்த நஃபில்களின் காரணமாக அல்லாஹ் நேசம் வைக்கிறான். ஃபைதா அஹ்பப்துஹு குன்து சம்உஹுல்லதி யஸ்மஉ பிஹி, எப்போ நான் அவனை நேசம் கொண்டேனோ அவன் கேட்கும் காதாக, வ பஸருஹுல்லதி யுப்சிரு பிஹி, பார்க்கும் கண்ணாக, வ யதுஹுல்லதி யபுத்ஷு பிஹா, அவன் தொடும் கரமாக,
வரிஜுலுகுல்லத்தி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் பாதங்களாக மாறிவிடுகிறேன். வைன் சாலனி லஅத்தி அன்னஹு, அவன் என்னிடத்தில் கேட்ட உடனே நான் கொடுப்பேன். வலைனிஸ்த ஆதனி லஅஈதன்னஹு, பிரச்சனைகள் தீங்குகளிலிருந்து பாதுகாவல் தேடினால் உடனே பாதுகாவல் கொடுப்பேன் என்று புகாரியுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது. இதனால் இந்த அனைத்துமே அல்லாஹ்வுடன் தொடர்பு எங்களை சீராக்குவதின் கொண்டு தான் கிடைக்கும் என்கிறதுன மறந்துவிடக்கூடாது. இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடன் யார் நலவு செய்கிறார்களோ அவர்களோட தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மஇயத் அவர்களுக்கு தான் கிடைக்கும். வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், இதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களில், நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரங்களில் பொறுமையாகிறீங்க, அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான். யக்கூலுல்லாஹு தஆலா அன இந்த லன்னி அபுதி பி, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன். வானமாகு இதா தக்கரணி, அவன் என்ன ஞாபகப்படுத்தினான், நான் அவனோடு இருக்கிறேன். அப்போ அல்லாஹ் ஞாபகப்படுத்தும் நேரமெல்லாம் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். நஃப்ஸால், எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஞாபகப்படுத்தணும். ஃபைன் தக்கர்னி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் உள்ளத்தால் என்னை ஞாபகப்படுத்துகிறான், நானும் என்னுடைய உள்ளத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். ஃபைன் தக்கரணி ஃபி மலஇன், ஒரு கூட்டத்தில் அவன் என்னை ஞாபகப்படுத்தினா, தக்கர்துஹு, நான் அவனை அதை விடவும் சிறந்த கூட்டத்தில், ஃபி மலஇன் ஹைரிம் மின்ஹு, அவனை ஞாபகப்படுத்துகிறேன். வைன் தக்கர்ரப இலைய ஷிபரன், அவன் ஒரு ஷான் என்னிடத்தில் வந்தா, தக்கர்ரப்து இலைஹி திராஅன், அவனிடத்தில் ஒரு முலம் நான் நெருங்கி போகிறேன். வைன் தக்கர்ரப இலைய திராஅன், ஒரு முலம் அவனிடத்தில் வந்தா, தக்கர்ரப்து இலைஹி பாஅன், அவனிடத்தில் நான் அதாவது அதை விடவும் மேல் அதிகமாக பேட்டு விடுகிறேன். வைன் அத்தானி வைன் ஆத்தானி அத்தானி யம்ஷி அத்தைத்து ஹர்வலத்தன், அவனிடத்தில் நடந்து வந்தா நான் அவனிடத்தில் ஓடி போகிறேன், வேகமாக போகிறேன் என்று அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய மஇயத் யாருடன் உண்டாகும், அல்லாஹ் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறான் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் உண்டாகும் என்கிறதுன அல்லாஹ் சொல்லுகிறான். இதனால் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தொடர்போட இருக்கணும். பூமியில் பெருமை அடிக்கக்கூடாது. எப்பொழுதும் பணிந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முன்னிலையில் நிற்போம் என்ற சிந்தனையோடு வாழணும். அந்த நேரத்தில் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு அவனை அழைத்த உடனே உதவி புரிவான் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹை, நாங்கள் சூரா இஸ்ரா ஓதிக்கொண்டு வாரோம். சூரா இஸ்ராவினுடைய 23வது ஆயத்தை நாங்கள் ஓத இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது செய்த மாபெரும் கிருபை. சூரா இஸ்ரா அல்லாவை தரிசிக்கிறதுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரா பயணம் சென்றது. நபி அவங்களுக்கு எப்பவும் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. பல துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டாங்க. சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் அவங்க நபி தானே, அதனால தான் அவங்களுக்கு நம்பிக்கை. அப்படி இல்லை. எந்த அளவுக்குண்டா ஹஸரத் ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை கவலையும் பட்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு முறைப்பாடு செஞ்சுக்கிறாங்கடா, யா அல்லாஹ், நீ யாரிடத்தில் என்ன சாட்டுகிறாய், என்னை கண்டு முகம் சுளிக்கக்கூடியவங்கள் இடத்துலையா, இல்லை நீ என் மீது கோவப்பட்டிருக்கிறாயா என்ற அளவுக்கெல்லாம் அவங்க சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இவைகளை நினச்சி எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அல்லாஹ் இடத்துல நெருங்குவோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். ஹைர், இன்றைக்குடைய ஆயத்தான் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. எங்களுக்கு இந்த ஆயத்து நல்ல பரிச்சயம். பெற்றோர்களை பற்றி இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தெளிவாக பேசிக்கிறான். அல்லாஹ் கலா ரப்புக வ கலா ரப்புக என்று இந்த 23வது ஆயத்தை ஆரம்பித்திருக்கிறான்.
அல்லாஹ் முடிவு செஞ்சு விட்டான், அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சு விட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தீர்ப்பு செஞ்ச ஒன்றுக்கு எங்களுக்கு மாற்றம் செய்ய இயலாது. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் எங்களுடைய உதவிக்கு அழைக்க இயலாது, யாரையும் நாடி செல்லவும் இயலாது. இந்த முறையில் யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை மட்டும் தான் நீங்கள் வழங்கணும். அது அல்லாஹ்வுடைய முடிவு தீர்ப்பு. வபில் வாலிதைனி இஹ்சானா, அத்துடனே சேர்த்து அல்லாஹ் தீர்ப்பு செஞ்ச ஒன்றை சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்லுபகாரமத்தோடு நடந்துக்கோங்க, அவங்களுக்கு இஹ்சான் செய்யுங்க. இஹ்சான் பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மல் இஹ்சான் என்று சொல்லி கேட்ட நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது தான், அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைலம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்குறத போல் வணங்கணும். அப்படி நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் அவங்கள பார்க்குறான். இது இஹ்சான். அப்போ அந்த இஹ்சான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பெற்றோர்களோடு பாவித்திருக்கிறான். பெற்றோர்களோட பாவித்தது ஏன்? இந்த விஷயத்தில் அல்லாஹ் மிகவும் உன்னிப்பாக அவங்களே கவனிக்கிறான். நீங்கள் அல்லாஹ் அவங்கள பார்க்குற மாதிரி அல்லது நீங்கள் அல்லாஹ் பார்க்குறத மாதிரி வணங்கணும் என்று சொன்ன அதுக்கு தான் இஹ்சான் என்றது. அப்போ அல்லாஹ்வுக்கென்றே நாங்கள் எங்களை அர்ப்பணமாக்கிடுறோம். ஏன்? யார் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்க்குறான் என்ற சிந்தனை எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களுடைய விடயத்திலையும் நான் நடந்து கொள்ளணும், ஏன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இவர்களுடைய விடயத்தில் நான் எப்படி நடக்கிறேன், நான் இவங்களுக்கு இஹ்சான் செய்யணும். இந்த உலகத்தில் யாருக்கு நான் இஹ்சான் செஞ்சாலும் எந்த பொறுமதியும் இல்லை என்ற பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்யலண்டா, அதன் பின்னால் இம்மா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சுக்கிறான். இந்த இம்மா தஃப்சீலுக்கு வரும், அதாவது எப்படி இஹ்சான் செய்யணும் அல்லாஹ் இந்த இம்மா என்ற வார்த்தையை கொண்டு விளங்கப்படுத்துகிறான். இம்மா clarification, for the clarification Allah subhanahu wa ta'ala had said here the word of imma, the word of imma வ சொல்லிக்கிறான். இம்மா எவ்வளோ கண்ண இந்த கல்கிபர், உங்களில் அந்த 2 பேரில் ஒருத்தர், அஹதுஹுமா 2 பேரில் ஒருத்தர் வயோதிப பருவத்தை அடைந்த நிலைமையில் இருந்தால், இந்த க என்ற வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால். இப்போ இங்கனக்கு இருந்தும் எங்களுக்கு கொண்டு என்ன விளங்குதுண்டா, வயதுஃப பருவம் அடையக்குள்ள அவங்க எங்களோட வச்சுக்கொள்ளணும். அவங்கள கொண்டு போயிட்டு எல்டர்ஸ் ஹோமில் போடுறதல்ல, அவங்கள பராமுகமாக விட்டு விடுறது அல்ல, அல்லது அவங்களுக்கு வேலைக்காரிகள் வச்சு பார்க்குறது அல்ல. மாற்றமாக நாங்கள் இஹ்சான் செய்யணும். சில கட்டங்கள் இக்கட்டான நிலைமைகள் இருக்குது. அந்த நேரம் ஒரு பரிவான ஒருத்தரை அதுக்காக வேண்டி நிப்பாட்டுறது பிரச்சனை ஒன்று இல்லை. என்றாலும் அப்படி நிர்பந்தமான நிலைமைகள் இல்லாமல் நீங்கள் அவங்கள கவனிக்கலண்டா அது இஹ்சானில் சேர மாட்டாது. இதனால் அவங்களுக்கு எப்போ அவங்களுடைய உதவி தேவைப்படும், எவ்வளோ கண்ண இந்த கிபர் என்ற வயோதிப பருவத்தை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அடைந்தால், அவர்கள் ஒருவர் அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அல்லது 2 பேரும் வயோதிபம் அடைந்து உங்களிடத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் தான் வச்சு பார்க்குறீங்க என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய முகத்தில் இடிஞ்சு விழுறீங்க. நீங்கள் வெறுப்போடு அவங்களுக்கு ஹிதுமத் செய்கிறீங்க, வெறுப்போடு அவர்களுடைய தேவைகளை அவங்களுடைய மருந்துகளை வாங்கி கொடுக்குறீங்க. இதெல்லாம் இஹ்சான் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்கு இஹ்சான் செய்யணும், எப்படியெல்லாம் அவங்களோட நல்லா நடக்கணுமோ அப்படியெல்லாம் நடக்கணும். இறுதியில் இஹ்சானுடைய கடைசி எல்லையை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உபகாரம் செய்வதுடைய கடைசி எல்லைத்தான் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதே, நீ உஃப் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாதே. உஃப் என்றால் சீ என்ற வார்த்தை. அவங்க வயோதிபத்தின் காரணமாக பலவிதமான செயல்களை செய்வாங்க,
வயோதிபத்தின் காரணமாக அவங்க எங்களுக்கு பொருத்தமில்லாத விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடுவாங்க. அங்கும் இங்கும் போயிட்டு உட்காருவாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஆடையோட சிறுநீர் போகிற இவங்க எல்லா சேர்ஸ்லையும் போயிட்டு உட்கார்றாங்களே, என்ன இது தலையிடி, இப்படி சொல்லாதீங்க. அது அப்படி நடக்கணும். அதனுடைய சிரமத்தை நீங்கள் சகிக்கணும். அவங்களோட பரிவோட நடக்கணும். உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகணும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இதனால் இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். உயிரோடு இருக்கக்கூடிய வயோதிப உம்மா வாப்பாவுடைய விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோமே. சில நேரம் அவங்களுடைய சில எதிர்ப்புகள் எங்களுடைய ஞாபகத்தில் வரும். எங்களுக்கு அவங்க நலவு செய்யலைன்னு சொல்லி எங்களுக்கு நினைவு வரும். என்றாலும் மிச்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அந்த நிலைமைகள்லையும் அவங்கள்ட்ட 1000 தவறு இருந்தாலும் அவர்களை நீங்கள் தரக்குறைவாக மதிக்காதீங்க. எனக்கு இப்படி செஞ்சவங்க தானே என்று சொல்லிக்கூட எண்ணாதீங்க. அவங்கள்ட்ட தீன் இல்லையே என்று அவங்கள ஒதுக்காதீங்க. அதனால தான் அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. அவங்க உங்களுடைய வீடு தேடி வந்தா அவங்க 2 பேரையும் விரட்டாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா, அந்த 2 பேரையும் விரட்டாதீங்க. ஏன் கட்டாயம் விரட்டுவாங்க? சீ என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு எஹ்சான் செய்ய மாட்டாங்க. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஹ்சானுடைய விஷயத்தை இந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறான் இந்த இம்மா என்ற வார்த்தையை கொண்டு. நீங்கள் அவங்க 2 பேரையும் விரட்டாதீங்க. வரும் பொழுது முகம் சுளிக்காதீங்க. அவங்கள்ட்ட 1000 தவறு இருக்கும். உங்களுக்கு ஏசிரிப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகணும்னு சொல்லியும் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் அம்மா அப்பா அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய உணர்வு அப்படி இருக்கலாம். அதனால் நீங்கள் வீடு தேடி வரக்கூடிய அவங்கள விரட்டாதீங்க. அழகி அடைக்கலம் கொடுங்க. ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற தாய் ஒரு முஷ்ரிக்கா, அவ என்னுடைய வீட்டுக்கு வாரா. அஃபா சிலி உம்மி, என்ற உம்மாவை நான் சேர்த்துக்கொள்ளவா? சிலி உம்மக்கி, உன்னோட உம்மா சேர்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. காஃபிராக இருந்தாலும் உபகாரம் செய்ய சொன்னாங்க. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் இறுதியில் சொல்கிறான், அவங்களுக்கு கண்ணியமான வார்த்தையிலானால பேசுங்க. கௌலன் கரீமான்னு சொல்கிறான் அல்லாஹ். கரீம் என்ற அந்த வார்த்தை இஸ்மு முபாலகா, அதாவது மிகவும் கருணையாக நீங்கள் அவர்களோட பேசுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. சில நேரம் எங்களுக்கு தோதுவாகாத விஷயங்கள், எங்களுக்கு அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த நேரத்திலேயும் கண்ணியமான வார்த்தையை சொல்லும். ஏன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தோடு இவ்வளோ சேர்த்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடைகிறதுக்கு ஆகும் தகுதியானவர்கள் இவர்கள் தான். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் 2 கண்களும் திறந்து இருக்குது. ஒருத்தர் இருக்கிறாங்கண்டா ஒரு கண் தான் எங்களுக்கு திறந்து இருக்குது. 2 பேரும் இல்லைண்டா மூடி இருக்குது. அவங்கள போல எங்களுக்கு துவா செய்யக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. அவங்க 2 பேருக்கும் தாழ்மையுடன், துல்லுண்டா இன்றைக்கி தாழ்மை என்ற கருத்து. சில தஃப்சீர் பாசம் என்றும் சொல்லப்பட்டது. அவங்களுக்கு ரொம்ப தாழ்மையான பாசமான முறையில் உங்களுடைய ரெக்கைகளை விரிங்க. அது எப்படியான ரெக்கை? மினர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இரக்கத்தினுடைய இறக்கையாக இருக்கணும். அது ரஹ்மத் இருக்கணும். எவ்வளவு இக்கட்டான மோசமான நிலைமையை அவங்க அடைந்தாலும் கூட ரஹ்மத் இருக்கணும். இரவுல எல்லாம் அவங்க இருமுவாங்க, கக்குவாங்க, துப்புவாங்க, நடமாடுவாங்க, சில நேரம் நஜிஸ்களையும் பண்ணுவாங்க. இந்த நேரத்திலையும் பணிவுடன் பாசம் என்ற ரெக்க, ரஹ்மத் இரக்கம் என்ற அந்த ரெக்க நீ அவர்களுக்காக வேண்டி விரிக்கணும். இறுதியில் இது மட்டும் செஞ்சால் போதாது, அவர்களுக்கு நீ துவாவும் செய்யணும். துவா செய்கிறதுக்கு நீ நினச்ச மாதிரி இல்லை, நான் சொல்கிற மாதிரி துவா செய். வக்கோர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பயானின்னா அந்த 2 பேரும் சேர்ந்து சகீரன், சிறிய பருவத்தில் என்னை எப்படி வளர்த்தார்களோ அதை போல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல
துவாவும் கேட்கணும். இன்றைக்கி நாங்கள் கடைசிக்கு தான் அந்த துவாவை கேட்குறோம். ஆனால் முதலாவது எங்களுடைய உம்மா வாப்பாக்காக வேண்டித்தான் துவா கேட்கணும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புக்கும் ஆலமு பிமாஃபி நுஃபூசிக்கும். நீங்கள் எந்த முறையில் அவர்களோட நடந்து கொள்கிறீங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா, நீங்கள் வெறுமனே வெளிநாடகம் போடுறீங்களா என்கிறத அல்லாஹ் அறிகிறான். ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு ஆலமு மிகவும் அறிந்தவன் பிமாஃபி நுஃபூசிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியதை. அதனால் உலக ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அவங்களோட பரிவோடு நடந்துவிட்டு நாங்கள் அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றோம் என்று சொல்லி நீங்கள் போஸ்டிங் பண்ணாதீங்க. உங்களுடைய ரப்பு நல்லா அறிகிறான். இன் தக்கூனு சாலிஹீன, நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால் ஃபைன்னஹு கானலில் அவ்வாபீன கஃபூரா, சாலிஹீன்களாக ஆக முடியும் இவர்களுடைய விடயத்தில் தான். இதனாலே அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் இப்படி இணைத்து சொல்கிறான். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் அறிகிறான். நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால் ஃபைன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, அல்லாஹ் அப்படியான அவ்வாபீன்களுக்கு, அவ்வாபீன் என்றால் அல்லாவின் பக்கம் மிகவும் மீளக்கூடியவர்களைத்தான் அவ்வாபீன்கள் என்று சொல்கிறது. அப்போ அம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்கிறதின் மூலமாகத்தான் நாங்கள் அல்லாவின் பக்கம் மிகவும் மீண்டவர்களாக ஆகிடுவோம், அவ்வாபீன்களாக ஆகிடுவோம். அப்படியான அவ்வாபீன்களுக்கு கஃபூரா, அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதோடு சேர்த்து எதனை சொல்லுகிறான், இதோடு மட்டும் நின்று விடாதீங்க. வாத்திதல் கொர்பா ஹக்கஹோ, நீங்கள் அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அவருடைய ஹக்கை கொடுங்க, அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்க. நெருங்கிய உறவினர்களில் நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். இதுக்கு நாங்கள் சிலத்துர் ரஹம் என்று சொல்லுவோம். பந்தங்களை இரத்தங்களை சேர்ந்து வாழ்வது. அவங்க எந்த நிலைமையில் இருந்தால் எங்களுக்கு என்ன, அவங்களுடைய குறையை அல்லாஹ் பார்த்து கொள்வான், அவங்களுக்குடைய தவறின் தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். நாங்கள் இப்படி கொடுக்க முடியும். வாத்திதல் கொர்பா ஹக்கஹு, அவருடைய கடமைகளை நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு ஒன்றும் உபகாரம் தான் செய்ய முடியல, உபத்திரமாவது செய்யாமல் இருங்க. அவங்களுடைய மானங்களில் நீங்கள் விளையாடாதீங்க. அவங்களுடைய ஹக் என்றது இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிக்குது. அவங்களுடைய கண்ணியங்களை பேணுங்க, குறைகளை மறைங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த தன்மைகள் இல்லை. அத்துடனே வல் மிஸ்கீன, மிஸ்கீன்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு மத்தியில் எவ்வளவோ தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க. இங்கே அல்லாஹ் ஃபக்கீரை ஏன் சொல்லலை? ஃபக்கீருக்கு கட்டாயம் கொடுத்து ஆகணும். மிஸ்கீன் யார்? தன்னுடைய கையில் வச்சு கொண்டு போதாமல் தடமாறுவார், யார்கிட்டையும் கேட்க முடியாமல் தயங்குவார். அவருக்கு கொடுங்க. வபுன சபீல், வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்க. வழிப்போக்கர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க, எல்லாமே இழந்து தவிப்பாங்க, கேட்க முடியாமல் இருப்பாங்க, சில இடங்கள் அடைப்பட்டு இருப்பாங்க. அவங்கள போயிட்டு சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க. வலா துபதிர் தபுதீரா, இப்படியான நல்ல விடயங்களில் நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்க வீண் விரயம் செய்கிறீங்களே. வலா துபதிர் தபுதீரா, இந்த முறையில் கடுமையான வீண் விரயங்களை செய்யாதீங்க. இன்னல் முபத்திரீன கானோ இஹ்வான ஷயாத்தீன், இப்படியான நாங்கள் சொன்னவர்களுக்கு செலவழிக்காமல் நீங்கள் என்னென்ன விடயங்களுக்கு செலவழிக்கிறீங்களோ, உங்களுடைய நைட் என்டர்டெயின்மெண்ட்கள் நீங்கள் செலவழிக்கிறீங்க, உங்களுடைய உல்லாச பிரயாணங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்க, உங்களுடைய மாத டூர் ஒரு நாளும் தவறுறது இல்லை, அந்த நேரத்தில் போகணும். உங்களுடைய பிள்ளைகளும் அதற்கு பழகி இருக்குது, உங்களுடைய மனைமார்களும் அதற்கு பழகி இருக்கிறாங்க. நீங்கள் இப்படியான வீண் விரயங்களை செய்யாதீங்க, நல்லதை செஞ்சு அல்லாஹ் இடத்துல நெருங்குங்க. யார் இப்படி வீண் விரயங்களை செய்வாங்களோ, சிலவங்க தன்னுடைய பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் உம்ராவுக்கு போவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் சிலவங்க மலேசியா போவாங்க டூர். இன்னும் சிலவங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய பணத்தை செலவழித்து வெறுமனை திண்டு குடித்து அதை மலங்களாக ஆக்கி எந்த பிரயோஜனம் இல்லாமல் பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இவங்கெல்லாம் முபத்திரீன், வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை சேருவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா துபத்திர் தபுதீரா, இப்படியான வீண் விரயம் செய்யாதீங்க. இன்னல் முபத்திரீன, இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவங்க கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானுடைய நண்பர்கள். வக்கான ஷைத்தானு லி ரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் யார்? தன்னுடைய ரப்பை நிராகரித்தவன்.
அப்படியான ரப்பை நிராகரித்த கூட்டத்தில் நீங்கள் ஆக போகிறீங்களா என்று சொல்லி கேட்குறாங்க. எனவே இது மிகவும் பேச வேண்டிய ஒரு தலையங்கம். இதில் ஏராளமான விஷயங்களை, பல தர்பியத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றதுனால எங்களுடைய பிள்ளைகள் எங்களோட நடந்து கொள்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பெடுக்கிறதுக்கும் அவனுடைய பொருத்தம் பெறத்துக்கும் ஆக சிறந்த வழிதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அவனை வணங்கணும். அதன் பின்னால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நல்லுபகாரம் செய்யணும். அந்த நல்லுபகாரத்தினுடைய விடயத்தில் அல்லாஹ் பேசினான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹத்துல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் பாசமென்ற ரெக்கை